ரிலாக்ஸ் வித் ராம்ஜி நேயர்களுக்கு என் அன்பு வணக்கம். டாக்டர் வைதீபா, அரசு யோகா மற்றும் இயற்கை மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனை. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னா, பல் கூச்சத்துக்கு நம்ம எந்த மாதிரி உணவுகள் எடுத்துக்கலாம்? இது எதனால வருது அப்படின்றத பத்தி. நம்மள நெறைய பேருக்கு வந்து என்னன்னாக்கா, அப்பப்போ ஏதாவது ஒரு பல்லுல ஒரு கூச்சம் இருக்கும். ஏதாவது சூடா சாப்பிடும்போது, இல்ல ஐஸ்கிரீம் சாப்பிடும்போது, ஸ்வீட்ஸ் ஏதாவது நம்ம டேஸ்ட் பண்ணும்போது, ஒரு சைடுல மட்டும் ஜுவ்வுன்னு பல்லு வந்து அப்படியே இழுக்கும். ஸோ அதுவும் இந்த கோல்ட் கிளைமேட்ல பார்த்தீங்கன்னா, நெறைய பேருக்கு வந்து இந்த பல் கூச்சத்துக்கே பயப்படுவாங்க. எத சாப்பிடணும்னாலும். ஏன்னா, அந்த சென்சிட்டிவிட்டி வந்து அதிகமாகும்போது, அவங்களுக்கு எந்த உணவையும் சுவைக்கவே முடியாது. ஸோ அதுவே ஒரு பயமாவே இருக்கும். அந்த பல் கூச்சம் வரும்போது, அவங்களுக்கு சில நேரத்தில அது ஜிவ்வுன்னு இழுக்கிறதுனாலேயே தலைவலியும் ஜாஸ்தி ஆகும். ஃபர்ஸ்ட் இந்த பல்கூச்சம் ஏன் வருது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த பல்கூச்சம் வந்து நம்மளுடைய அந்த பற்களுக்கு மேல இருக்கக்கூடிய அந்த எனாமல் வந்து எரோட் ஆகுறதுனால தான் வருது. இந்த எரோஷன் வந்து நெறைய காரணங்கள்லாம் இருக்குங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ரீசன் ரொம்ப ஹைஜீனிக்கா இருக்கணும். என்னோட ஓரல் ஹைஜீன் மெயின்டெயின் பண்ணணும் அப்படின்றதுக்காக நல்லா அழுத்தி இந்த பாத்திரத்தெல்லாம் நம்ம தேய்க்கிற மாதிரி பல்ல போட்டு நல்லா ஹார்ஷா வந்து பிரஷ் பண்றவங்க உண்டு. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த பல்லுல இருக்கக்கூடிய அந்த எனாமல் சீக்கிரமா எரோட் ஆகும். ஒரு சிலர் வந்து ரொம்ப அசிடிக்கான ஃபுட் வந்து ஜாஸ்தி சாப்பிடுவோம். அதுல எப்பவுமே பாத்தீங்கன்னாக்கா நான்வெஜ் ஜாஸ்தி சாப்பிடுறது, இல்ல எதுலயுமே வந்து ஸ்பைசியான ஃபுட்ஸ் அதிகமா எடுக்கிறது, இல்ல சிட்ரஸ வந்து இந்த லெமன நல்லா அப்படியே உறிஞ்சி சாப்பிடுவாங்க. டைரக்ட்டா லெமன் ஜூஸா இல்ல, அந்த லெமன கடிச்சு நல்லா உறிஞ்சி அந்த கான்சன்ட்ரேட்டடா குடிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஆசிட் வந்து டைரக்ட்டா நமக்கு எக்ஸ்போஸ் ஆகும்போதோ, இல்ல இந்த மாதிரி அசிடிக்கான ஃபுட்ஸ் நம்ம ஜாஸ்தி எடுக்கிறதுனாலயோ, ஈவன் ஜங்க் ஃபுட்ஸ் எல்லாம் கூட பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம பாடிய மட்டும் அசிடிக் ஆக்கல, ஈவன் நம்மளுடைய அந்த டூத் எனாமல் அந்த வாயில இருக்கக்கூடிய அந்த ஓரல் இதுவே வந்து பிஹெச்சயே வந்து நமக்கு மாத்திடும். அப்போ நம்மளுடைய சலைவேஷன் வந்து கம்மியாகுது. இன்னொன்னு வந்து என்ன பண்ணும்னாக்கா, நமக்கு அந்த டீத்தோட எனாமல் வந்து போயிடும். ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம அதிகமா சூ பண்ணும்போது மெல்லவே மாட்டோம். நம்ம சூ பண்ணாம நம்ம சாப்பிடும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நமக்கு அந்த சலைவரி செக்ரீஷன் ஜாஸ்தி இருக்கவே இருக்காது. அப்போ சலைவரி செக்ரீஷன் தான் வந்து நமக்கு அந்த ஓரல் ஹைஜீன மெயின்டெயின் பண்ணக்கூடியதே. அதுதான் வந்து முக்கியமா என்ன பண்ணும் அப்படின்னாக்கா, நமக்கு அந்த வாயிலிருந்து வரக்கூடிய துர்நாற்றம் வராம இருக்கிறதுக்கும், நம்மளுடைய அந்த டீத்தோடைய அந்த ஹைஜீனை மெயின்டைன் பண்றதுக்கும் ஹெல்ப் பண்ணும். ஸோ நம்ம சாப்பாடு எல்லாமே நம்ம சாப்பிட்டுட்டே இருக்கோம் அப்படின்னா, ஸோ அப்போ உங்களுக்கு சலைவரி செக்ரீஷனும் கம்மியாகி, அதனால நமக்கு சில இன்ஃபெக்ஷனும் ஏற்படலாம். இதுல குழந்தைங்க வந்து பார்த்தீங்கன்னா, அதிகமா இந்த ஸ்வீட்ஸ், சாக்லேட்ஸ், பிஸ்கெட்ஸ் அந்த கிரீம், பேக்கரி ஐட்டம்ஸ் எல்லாம் சாப்பிடுற பழக்கம் ஜாஸ்தியாவே இருக்கும். அப்ப அந்த மாதிரி சாக்லேட் எல்லாம் சூ பண்ணும்போது, இல்ல நல்லா மென்னே சாப்பிடுவாங்க. இந்த கேண்டீஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, நல்லா கரு கருன்னு கடிச்சு மென்னு சாப்பிடுவாங்க. ஸோ அப்ப அந்த மாதிரி அந்த ஸ்வீட்னிங் ஏஜென்ட்ஸ் எல்லாம் படும்போது, அதுல இருக்கக்கூடிய கெமிக்கல் காம்பவுண்ட்ஸும் நம்மளுடைய டீத்தோட எனாமலோட ரியாக்ட் ஆகி, அந்த எனாமல் வந்து ரொம்ப தின்னிங் ஆயிடுது. இல்ல எனாமலே போயிடுது. அப்போ அந்த மாதிரி நேரத்துல ஒரு சில்லுன்னு காத்து பட்டா கூட, அந்த கேப்ல ஒரு சென்சிட்டிவிட்டி டெவலப் ஆகும். இல்ல ஏதாவது ஒரு சுவை வந்து எந்த டெம்பரேச்சர்ல நம்ம வச்சோம் அப்படின்னாலும், சொல்லுன்னு நமக்கு அந்த ஒரு சென்சேஷன நமக்கு குடுக்கும். ஸோ இது வந்து ஈவன் ஸ்வீட் சாப்பிடும்போதும் நமக்கு அந்த மாரி தோன்றுது. இத எப்படி இயற்கை மருத்துவ ரீதியா நம்ம இத எப்படி சரி செய்யலாம்? அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இதுக்கான லைஃப் ஸ்டைல நம்ம மாத்தணும். தண்ணி நெறைய குடிக்கணும். உணவ நல்லா மென்னு சாப்பிடணும். இந்த மாதிரி அமிலத்தன்மை இருக்கக்கூடிய உணவுகள தவிர்க்கணும். அதிகமா நான்வெஜ் சாப்பிடுறீங்க அப்படின்னா, மவுத் வாஷ் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். நெறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னாக்கா, அந்த 2 டைம்ஸ் பிரஷிங் அப்படின்றது போக, ஒவ்வொரு வாட்டியும் சாப்பிட்டதுக்கு அப்புறமெல்லாம் பிரஷ் பண்ற ஹேபிட்ஸ் எல்லாம் உண்டு. ஸோ அப்ப அந்த மாதிரி அதிகமா பிரஷிங்கும் வந்து நமக்கு இத வந்து காஸ் பண்ணும். நம்ம யூஸ் பண்ணக்கூடிய டூத் பிரஷ்ஷே வந்து பார்த்தீங்கன்னா, ஹார்டா இருக்கும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஃப்ரீக்வென்ட்டா நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிட்டே இருந்தோம் அப்படின்னா, அந்த ஹார்ட்னஸே வந்து நம்மளுடைய அந்த டிஷ்யூஸ டேமேஜ் பண்ணிடும். ஒரு சில நேரத்தில இந்த பிளேக் ஃபார்மேஷன் இருக்கும். அதாவது பல்லுக்கு அந்த ரூட் கிட்ட பிளேக் எல்லாமே வந்து ஃபார்ம் ஆயிட்டு இருந்துச்சுன்னா, அதுவே கூட நம்ம எனாமல டேமேஜ் பண்ணிடும். அ இன்னும் சில நேரத்தில வந்து இந்த டூத் கேரீஸும் வந்து நமக்கு அந்த கிருமிகள் எல்லாமே நம்மளுடைய அந்த எனாமல வந்து டேமேஜ் பண்ணிடும். ஸோ இதெல்லாம் வராம இருக்கணும்னா, நம்மளுடைய ஓரல் ஹைஜீன மெயின்டெயின் பண்ணணும். ஸோ
ஓரல் ஹைஜீனை மெயின்டைன் பண்றதுக்காக தானே நான் வந்து மவுத் வாஷ் யூஸ் பண்றேன் அப்படின்னா, பல வருஷமா அமிலத்தன்மை ஜாஸ்தியா இருக்கக்கூடிய கெமிக்கல் காம்பவுண்டான மவுத் வாஷ நீங்க ரெகுலரா நீங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. பல வருஷமா யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, அதுவும் எனாமல்ல காலி பண்ணிடும். ஸோ அதனால நம்ம மவுத் வாஷ் குடுக்கணும். ஆனா அதே நேரத்துல அது நேச்சுரலா இருக்கணும் அப்படின்னா, பெஸ்ட் இது என்னன்னா லவங்க தண்ணி. லவங்கம் 1 டம்ளர் தண்ணியில ஒரு 2 லவங்கத்த நல்லா இடிச்சு போட்டுருங்க. அத நல்லா கொதிக்க வச்சு, அந்த தண்ணியால நம்ம வாஷ் பண்ணும்போது, அது வந்து நம்மளுடைய டீத் எனாமல மெயின்டெயின் பண்ணுது, ஓரல் ஹைஜீன மெயின்டெயின் பண்ணுது. அதே நேரத்துல நமக்கு இந்த மாரி சென்சிட்டிவிட்டி இருக்கிற பட்சத்துல, அத குறைக்கிறதுக்கும் அது வந்து ஒரு பெஸ்ட் ரெமெடின்னே சொல்லலாம். அப்படி அந்த பல்கூச்சம் வரும்போது நீங்க என்ன பண்ணலாம்னா, லவங்கத்த நல்லா அத பிரஸ் பண்ணி, அந்த பல்லுடைய கேப்ல, அதாவது அந்த பல்லு 2 பல்லுக்கும் சேர்த்து அந்த வாயோட மேல் அப்பர் ஜா, லோயர் ஜாக்கு நடுவுல அத புடிச்சு, ஒரு பிரஸ் நம்ம குடுக்கும்போது, அதுலருந்து ஒரு எசன்ஸ் வந்து உங்களுக்கு ரிலீஸ் ஆகும். ஸோ அந்த ஜூஸோட நீங்க அந்த சலைவாவோட சேர்த்து நீங்க அத முழுங்கிட்டே வரும்போது, அது ஃபர்ஸ்ட்டு உங்களுக்கு அந்த சென்சேஷன கம்மி பண்ணும். நாளடைவுல உங்களுக்கு அது வந்து அந்த சென்சிட்டிவிட்டிய குறைக்கும். பட் எனாமல் எரோட் ஆகாம இருக்கிறது தான் வந்து ஒரு முக்கியத்துவமே. அதனால பிரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் கியூர். இப்ப நான் சொன்ன எல்லா விஷயத்தையும் நீங்க அவாய்ட் பண்ணீங்க அப்படின்னாலே, நம்ம வந்து எரோஷன வந்து கண்ட்ரோல் பண்ணிடலாம். வந்துருச்சு. எரோஷன் ஆயிடுச்சு. அப்ப அந்த சென்சிட்டிவிட்டி இருக்கு. அத நான் எப்படி சரி செய்யலாம் அப்படின்னா, கற்றாழையோடைய ஜெல். இது வந்து பார்த்தீங்கன்னா, இதுல ஆன்டி பாக்டீரியல் எஃபெக்ட் இருக்கு. அதே நேரத்துல ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி எஃபெக்ட் இருக்கு. ஸோ இத வந்து நம்ம ப்ரோபயோட்டிக்கான மோரோட சேர்த்து இந்த குடிக்கும்போது, நம்ம பாடியும் கூல்னஸ் ஆகுது. அதே நேரத்துல நமக்கு இந்த பல் கூச்சத்துக்கும் இது வந்து ஒரு பெஸ்ட் ரெமெடியாவே இருக்கு. சமையல்லயும் பூண்டு சேர்த்துக்கலாம். அதே மாதிரி இஞ்சி சேர்த்துக்கலாம். இதுல வந்து இந்த லவங்கத்தோட ஆயில், அரோமா ஆயில், க்ளவ் பட் ஆயில்ன்னு சொல்லுவாங்க. இந்த ஆயில ஒரு காட்டன்ல நம்ம வந்து கொஞ்சமா அத ஒரு ஃபியூ ட்ராப்ஸ் மட்டும் எடுத்து, தேங்காய் எண்ணெயோட 1 ட்ராப் சேர்த்து, அத நம்ம அந்த பல்லுக்கு நடுவுல அப்படி வச்சோம்னா, அந்த சென்சிட்டிவிட்டிய குறைக்கிறதுக்கு இது வந்து ஹெல்ப் பண்ணுது. இன்னொன்னு நீம். நீம் ஆயிலாவும் வைக்கலாம். இல்ல அந்த பேஸ்ட்டையும் நம்ம வந்து அப்ளிகேஷனா அந்த இடத்துல குடுக்கும்போது, அந்த சென்சிட்டிவிட்டிய குறைக்கும். ஆனா கசப்பு சுவை அதிகமா இருக்கும். ஆனா அத வந்து நம்ம கண்ட்ரோல் பண்றதுக்கு, அந்த சென்சிட்டிவிட்டிய சரி பண்றதுக்கு அது வந்து சரி பண்ணும். பட் இது வந்து டெம்பரரி ரிலீஃப் தானே தவிர, பெர்மனன்ட் ரிலீஃப் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இது என்ன ப்ராப்ளத்தினால இருக்கு அப்படின்றத மருத்துவர அணுகி, ஏன்னா சில பெரி ஓரண்டல் டிசீசஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னா, அதனாலயும் நமக்கு இந்த மாரி பல்கூச்சம்லாம் ஜாஸ்தி இருக்கும். ஸோ இது காசஸ் என்ன அப்படின்றத பார்த்து ரூல் அவுட் பண்ணி, அதுக்கான பயிற்சிகள நம்ம செய்யலாம். இதுல காந்தகம் பொருந்திய தண்ணி அப்படின்னு சொல்லுவாங்க. மேக்னடைஸ்டு வாட்டரால நம்ம ரெகுலரா மவுத் வாஷ் குடுத்துட்டே வந்தோம் அப்படின்னா, ஆன்டி பாக்டீரியல் எஃபெக்ட் இருக்கு. இந்த வாயிலிருந்து வரக்கூடிய அந்த கெட்ட சுவாசம் ஹாலிடோசிஸ்ன்னு சொல்லுவாங்க. அத குறையறதுக்கும் இது சரி பண்ணும். அதே நேரத்துல நம்மளுடைய எனாமலியும் புரொடெக்ட் பண்ணும். ஈவன் கம் டிசீஸ் வராமயே பிரிவென்ட் பண்றதுக்கு இது வந்து ஹெல்ப் பண்ணுது. ஸோ இந்த காந்தக தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம யோகா இயற்கை மருத்துவர அணுகி, இது எவ்ளோ நேரம் நம்ம சார்ஜ் பண்ணணும்? இந்த தண்ணிய வந்து நம்ம எப்படி வீட்டிலேயே நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம்? நமக்கான டியூரேஷன் என்ன அப்படின்றது எல்லாத்தையும் நீங்க அவங்கள கன்சல்ட் பண்ணும்போது, இதுக்கான டீட்டெயில் இன்ஃபர்மேஷன உங்களுக்கு தருவாங்க. இன்னும் இந்த மாதிரி நெறைய ஹெல்த் இன்ஃபர்மேஷனோட உங்கள அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.